எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா சம்பா ரவை உப்புமா. அதுக்கு தேவையானது என்னென்னா 2 கேரட், ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுறோம், கொஞ்சோண்டு சீரகம், நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் போட்டுற வேண்டியது. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட் எல்லாத்தையும் போட்டுறணும். போட்டுட்டு நல்லா அதை வதக்கணும் நம்ம ஸ்டைலில். அப்படி ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு, வதக்குன்னு போட்டு வதக்கி எடுத்துடுறோம். அதை 2 காஞ்ச பட்டை மிளகா அதையும் போட்டுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதில் பீன்ஸு, பட்டாணி எல்லாமே போட்டும் செய்யலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கேரட் மட்டும்தான் நான் போட்டு செய்கிறேன். இப்போ இதுக்கு 1.5 கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன். அதையும் இப்போ அதிலேயே போட்டு நல்லா அப்படியே அந்த இதில் ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நல்லா அப்படி வதக்கி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 3 டம்ளர் தண்ணி, ஒரு 2 விசில் விட்டால் போதும். நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான கோதுமை உப்புமா ரெடி ஆயிரும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை நல்லா அப்படி கிண்டி விட்டுறணும். இந்த அளவுக்கு கிண்டி விட்டால் போதும். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடாடா, சூப்பராக வந்துருச்சா நம்ம உப்புமா? இந்த உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பா கோதுமை உப்புமா ரெடி. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அக்கா எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும். எப்படி வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.